சீக்கிரம் வாங்கடா, எவ்வளவு நேரம் டைம் ஆகுதுல. டேய் ஏன்டா நீ இப்படி பறக்குற? எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேணாமா? மாப்ள, இப்பவே நல்லா பாட்டில பாத்துக்க, ஆசை தீர சாப்பிட்டுக்க. மேரேஜுக்கு அப்புறம் நீ சுத்த சைவமாயிடுவ. அதுக்கு தான் சொல்றேன். ஹே, என்னடா இவன் இப்படி சொல்றான்? பின்ன நீ நீதிபதி மகளை கட்ட போற, தண்ணி அடிச்சா சும்மா விடுவாரா? ரிமாண்ட் பண்ணிட மாட்டாரா? டேய் கீழே தான் இருக்காரு, கொஞ்சம் மெதுவா பேசுங்கடா. சரி பாட்டில் எடு. இரு கிஷோர் வரட்டும். அப்புறம் என்னடா கிஷோர் இன்னும் காணோம்? என்னடா வாங்க உட்காருங்க. வாங்க, கூச்சப்படாதீங்க, எல்லாம் நம்ம பசங்க தான். கொஞ்ச நேரத்துல மிக்ஸ் ஆயிடலாம். நீங்க உட்காருங்கடா. உட்காருங்க மனோ, உட்காருங்க மனோ. ஏண்டா அர்ஜுன், தண்ணி அடிக்க எல்லாரும் கூப்பிட்டிய, வீட்டுக்கு முத மாப்பிள்ள அவர் கூப்பிட்டியா? நான் கூப்பிட்டேன்ப்பா, அவர் தான் வர மாட்டேன்ட்டாரு. அவர் வரமாட்டேன்னு சொன்னா நீ விடுறதா? மனோ எடுங்க மனோ. இல்ல வேணாங்க, பரவாயில்ல. பாருங்க, இப்ப மறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அவனோட பேச்சுலர் பார்ட்டி. அப்புறம் அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். குடிங்க வாங்க. ஆமா, ஜஸ்ட் நீங்க ஒரு பெக்காவது சாப்பிடணும். மனோ, எனக்காக ஒரு பெக் அடிக்கிறேன். சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டே ஆகணும். இன்னைக்கு எங்களுக்கு கம்பெனி கொடுங்க. புடி குடு குடு, புடி புடி. Cheers. Cheers. அடி. அர்ஜுன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இப்படிதான் ஆரம்பத்துல மன மாதிரி தண்ணிடினா இல்லாத பந்தெல்லாம் பண்ணுவேன். ஐயோ, ஆமா, அந்த கதையை மறக்க முடியுமா என்னால? அப்படின்னடா கதை. ஒரு தடவை மும்பைல கிஷோருக்கு எனக்கு ஒரு போட்டி. அவர் ஓவரா குடிச்சதுல உச்சிக்கு ஏறிடுச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, காரை விட்டு இறங்கி போய் டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி சிக்னல்ல போய் நின்னு டிராபிக் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அங்க என்னாச்சு, ஒரு கார் மட்டும் அனாதை நின்னுட்டு இருந்துச்சு. அதனால டிராபிக் ஆயிடுச்சு. அந்த கார்ல யாரையும் காணோம். கிஷோர் போய் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தாரு. என்னடா இது, காரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சிருக்காரு. அரை மணி நேரம் கழிச்சுதான் அவருக்கே தெரிஞ்சது நிக்கிறது அவரோட வண்டின்னு. கிஷோர், ஏன் சார் ஒரு மாதிரி இருக்காரு? எனி ப்ராப்ளம்? ஏன் மனோ, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நாங்கெல்லாம் உங்களை கம்பல் பண்ணி குடிக்க வச்சது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல அதெல்லாம் இல்ல. வேற என்ன மனோ? வீட்டுல அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அதான். இதை பாருங்க மனோ, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எதுக்கா வருத்தப்படுறீங்க? வேணா அவங்கள்ட்ட பேசுறீங்களா? இருங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. பேசுங்க பேசுங்க மனோ. ரிலாக்ஸா இருங்க. ரெட்ரா மாமா. ஹலோ ஆர்த்தி, நான் மனோ பேசுறேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவா? அவங்கள பத்தின நினைப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? சுத்தமா மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஆர்த்தி, நிலைமை புரியாம பேசாத. இங்க முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நான் இப்படி பாதியில விட்டுட்டு வர முடியும்? நீ அம்மா கிட்ட போனை கொடு, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஏண்டா, அம்மா விட உனக்கு அந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியமா போச்சுல? உன் பணக்கார சொந்தக்காரங்க தான் முக்கியமா போயிட்டாங்கல்ல? கரெக்ட் தான். உன்ன மாதிரி சுயநலம் புடிச்ச அலையறவங்களுக்கெல்லாம் அம்மாவை பத்தி கவலைப்பட டைம் இருக்காதுதான். ஆர்த்தி, அம்மா மேல உன்ன மாதிரி எனக்கும் பாசம் இருக்கு, ஓவரா பேசாத. முதல்ல போனை கொடு. பாசம் இருக்கவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கணும். அதை விட்டுட்டு போன்ல இந்த மாதிரி சாவகாசமா விசாரிக்க கூடாது. எங்க அம்மாவுக்கு நாங்க இருக்கோம், அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். போன்ல விசாரிக்கிறவங்களாம் அம்மாவை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆர்த்தி ப்ளீஸ். சீ, உன் குரலை கேட்டாலே எரிச்சலா வருது. வை போன. பெரிய கதை அதெல்லாம். என்ன மனோ, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்லையா? பரவாயில்லண்ணா? அப்ப என்ன பூர்ணமா குணமாகல? அப்ப இன்னொரு பேக்கு போடுங்க. அப்பதான் மனசும் தெம்பா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நம்ம மனம் ரெண்டாவது பேக்கு போடுறதுக்காக ஒரு பெரிய ஓ போடுங்க. சாப்பிடுங்க. எடுங்க. என்ன மனம் நீங்க?
சாப்பிடணும் மனோ, நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். டேய் அர்ஜுன், என்ன பண்ண நீ? நான் ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் மெசேஜ் அடி. அதுக்கு அடிக்கிறேன் இது. மனோ எங்க போறீங்க? பார்த்து அபி, எதுக்குமா உட்காந்து கவலைப்படுற? மனசை தேத்திக்கம்மா. 8 வருஷமோ 10 வருஷமோ கஷ்டப்பட்டு ஓட்ட வேண்டியதுதான். உனக்கு நேரம் சரியில்லை. இருந்திருந்தா அந்த பாழா போன உபேந்திரா கோர்ட்ல வந்து எதுவும் சொல்லாம செத்து போயிருப்பானா? சூப்பரண்ட் அம்மா சொன்னாங்க, நீ வெளியே போறது கஷ்டம்னு. மனசை திடப்படுத்திக்கோ, படுத்து தூங்குமா. உடம்புல தெம்பு இருந்தாத்தான் காலந்தள்ள முடியும். தூங்கு. அடிப்படையில என்ன கைது பண்ணிருக்கீங்கன்னு கேக்குற உரிமை எனக்கு இருக்கு. செத்து போன 2 பேரையும் கொலை பண்றதுக்கு நீ ஆட்கள் அனுப்பிச்சிருக்க. அபிதான் கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். யார் அவங்க? வெளிவாங்கடா. கோர்ட்ல உனக்கு எல்லாமே எதிராக தான் நடக்கும். இனிமேல் பெர்மனண்டா இங்க தான். இந்த மாதிரி கலர் புடவை எல்லாம் இனிமேல் நீ கட்ட முடியாது. இந்தா அங்க பார், அத மாதிரி தான் வெள்ளை புடவை தான். அபி,
உபேந்திரா இறந்துட்டாராம். அவர் எந்த வாக்குமூலமும் கொடுக்கல போல இருக்கு. அதான் ஜட்ஜி சார் நம்ம கேஸை ஒரு வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காரு. அபி மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபணமானபடியால் அபி குற்றவாளி என தீர்ப்பளித்து ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். உஷா, அங்கிள், ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? இன்னைக்கு அபிக்கு கோர்ட்ல தீர்ப்பு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன் தான் அந்த கடவுள் இவ்வளவு கொடூரமானவனா இருக்கான்னு தெரியல. அபி மேல அவனுக்கு அப்படி என்ன கோவம்னே புரியல. ஆனா ஒண்ணுமா, அபி நிரபராதி. அது நிரூபணம் ஆகத்தான் போகுது. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு அங்கிள். ஆனா சாட்சியங்களும் ஆதாரமும் அபிக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாவம் அபி, எவ்வளவு கஷ்டங்களை தான் தனி ஆள நின்னு தாங்கிக்குவா. கவலைப்படாத உஷா, என்னால் ஆன முயற்சிகளை நானும் செய்கிறேன். இந்த மனோவை பாத்தியா, சொந்த அக்கா வாழ்வா சாவான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனடா நான் பொறுப்பே இல்லாம மந்தமா இருக்கான். Irresponsible. மனோ, மனோ, அக்கா, என்னக்கா? இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன நாள்? என்ன மனோ நீ? இன்னைக்கு அபிக்கு கோர்ட்ல தீர்ப்பு. உனக்கு ஞாபகமே இல்லையா? எந்தவித பதட்டமும் டென்ஷனும் இல்லாம நீ இங்க இருக்க. எப்படி உன்னால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? அபி உனக்காக எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா. அந்த வீட்ல ஆம்பளைன்னு பொறுப்பா இருக்கிறதே நீ ஒருத்தன் தான். இந்நேரம் பதறி போய் கோர்ட்ல நின்னு இருக்க வேண்டாமா? சாரிக்கா. எப்படிடா இந்த மாதிரி மாறின? நீ முன்ன மாதிரி இல்ல. நான் இப்பவே கிளம்பி போறேன்க்கா. எல்லாரும் கிளம்புங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம். ஆதி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். எல்லாரும் கிளம்புங்க. என்ன மசமசா நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, போலாம். நான் என்ன மனோ? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எல்லாத்த விட இது ரொம்ப முக்கியம். கிளம்புப்பா. அர்ஜுன், அதான் அம்மா சொல்லிட்டாங்களா, கிளம்பலாம், ரெடி ஆங்க. இல்ல அனு, விஷயம் புரியாம பேசாத. இன்னைக்கு அபி அக்காக்கு தீர்ப்பு. நான் கோர்ட்டுக்கு போகணும். அம்மா குணம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா மனோ? அவங்க சொன்னதுதான். இல்ல அனு, நான் போயாகணும் ப்ளீஸ். அம்மா பெரிய மனசு பண்ணி நம்ம ஏத்துட்டு இருக்காங்க மனோ. அதை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ், கிளம்புங்க. அனு, இன்னைக்கு தீர்ப்பு. நீங்க போய் கோர்ட்ல தீர்ப்பை மாத்தி எழுத போறீங்களா? என்னங்க தூக்கிலியா போட்டுற போறாங்க? அது மட்டும் இல்லைங்க, நம்ம அர்ஜுன் மாமனார் பெரிய ஜட்ஜ். அம்மா அவர்கிட்ட பேசினாங்கன்னா உங்க அக்கா ஈஸியா வெளில வந்துருவாங்க. பாருங்க ப்ளீஸ், அம்மாவை அனுசரிச்சு போறது தாங்க நல்லது. அப்படியா? ஆமா. அர்ஜுன் மாமனார் ரெக்கமெண்ட் பண்ணி அக்காவை வெளியே கொண்டு வந்துருவார்ல? அதெல்லாம் கொண்டு வந்துருவாரு. ஆனா நீங்க அம்மா பேச்ச ஃபர்ஸ்ட் மதிக்கணும். முதல்ல கோவிலுக்கு கிளம்பலாம் வாங்க. என்ன மனோ, கிளம்புங்க. சரி சரி, கிளம்பலாம் வாங்க. ஆனந்தி, என்ன கோர்ட்டு கிளம்பிட்டியா? ஆமா மாமா,
டைம் ஆயிடுச்சு. அம்மா எங்க கிளம்பிட்டாங்களா? அக்காவா? அதை ஏன் கேட்குற? காலையிலேருந்து வாசல்லே உட்காந்துருக்கு. அது முகத்தை பார்க்கறக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. அம்மா என்னமாச்சு? என்னடி நேரம் ஆச்சுமா, கிளம்புமா போலாம். எங்க போலாங்கிற? என்னம்மா இப்படி கேக்குற? கோர்ட்டுக்கு தான், வேற எங்க? நான் வரல ஆனந்தி. ஏமா? நான் அங்கே வந்து அபிக்கு ஜாமீன் கிடைக்கலன்னா என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அம்மா, செத்து போன உபேந்திரா ஜட்ஜு கிட்ட வாக்குமூலம் கொடுத்தானா இல்லையானே தெரியலமா. ஆனா அவன் கொடுத்ததா தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவனோட வாக்குமூலம் நமக்கு சாதகமா இருந்தா அக்காவை விடுதலை பண்ணிடுவாங்கல்ல. இந்த முறை ஒரு பெரிய வக்கீல வச்சு வாதாடுறோம். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நம்பிக்கை மட்டும் இருந்தா என்ன? வேற என்ன வேணும்? நமக்கு அதான முக்கியம். மற்றதெல்லாம் விடுக்கா, நீ கும்புற சாமி நம்பு. நீ நம்புற இல்ல? என்னடா பெரிய சாமி, தப்பே செய்யாத என் பொண்ணு போட்டு இப்படி அலக்கழிக்குதே. இன்னைக்கு மட்டும் என் பொண்ணுக்கு விடுதலை கிடைக்கலன்னா அப்புறம் நான் சாமியே இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுவேன். சரிம்மா, நீ முதல்ல வா. அக்காவை பார்க்கணும்ல, அதுக்காவது வாயேன். அப்பா, அவ வீட்டுக்கு வர மாட்டாளா? நான் அவளை கோர்ட்ல தான் வந்து பார்க்கணுமா? என்னம்மா நீ ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் யோசிக்காத, நீ வாமா. இல்ல, நான் வரல. அங்க என் பொண்ணுக்கு எதிரா சில பேர் வரைஞ்சு கட்டி வாதாடுறத என்னால பார்க்க முடியாது. நீ போயிட்டு வாமா. சரி, நான் வரேம்மா. மாமா, ஆர்த்தி எங்க? அவ அபிக்கு வேண்டிக்கிறக்கா கோயிலுக்கு போயிருக்கா. சரி, நான் கிளம்புறேன். கிளம்புறேம்மா. அக்கா, எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்ப? உள்ளவாக்கா. இல்லடா, என் மனசு சரியில்லை. என்னை தனியா விடு.